அம்மாவை பார்த்தாயா? என்ன பாசம் பாடுறப்பா? டேய் என் மகனா என் தம்பி மகனா? என்ன டேய் இந்த பாவியின் முகத்தை பெற்றெடுத்த தந்தை அர்ஜுன பெருமானும் பார்த்தது கிடையாது. பெரிய தந்தை என்று சொல்லக்கூடிய தருமபுத்திரர் பார்த்தது கிடையாது. கோபமே ஒரு ரூபாய் கொண்ட பீமசேனனும் பார்த்தது கிடையாது. பெரிய தந்தையர்கள் நகர சகாதி அவர்களும் பார்த்தது கிடையாது. எனக்கு பாசம் என்றால் என்னவென்றே தெரியவில்லை. பாசத்திற்கு அடையாளம் பெரியப்பா உயிரை காப்பாத்திருக்க அளவில்லா பாசம் என்ன பார்க்க இந்த கானகத்திற்கு வந்திருக்கிறார். அது மட்டுமா பெரியப்பா உங்கள் முகம் என்றும் அதாவது சேற்றில் பூத்த சிந்தாமரைக்கு உற்பாக இருக்கக்கூடிய முகம் இன்று வாடி வதங்கி இருக்கக்கூடிய காரணம் என்ன? ஒரு வேளை பெரியப்பாக்கு இந்த மாதிரி துவர்கள் ஏற்பட்டிருக்குமோ? நீங்கள் வேட்டையாட வந்தீரோ ஒருவேளை கானகத்தில் நீங்கள் வேட்டையாட வந்திருக்கலாம். உங்களை வீரர்கள் யாராலும் எதிர்த்திருக்கலாம். அவன் யார் என்று தெரிவிங்கள். இப்போதே அவனுடைய சிரசை துண்டித்து வருகிறேன். அப்படி எதுவும் நடக்கவில்லை. நடக்கவில்லையா? யாருன்னா முடியாது. அவன் 56 தேசத்திற்கு மன்னாதி மன்னன், வருத்த பணக்காரன், கண்ணரேகை படைத்தவர். அதாவது அவங்க சாவட்ட அதுக்கு ஒரு பாட்டு இருந்தா நஞ்சவட்ட மலர் மாலை அணிந்த நராதிபன் ஏக சக்கரேஸ்வரன். இந்த அவன் 56 தேசத்தை ஒரு குடை நிலையில் அரசாட்சி செய்து வரக்கூடியவர். அவருக்கு யாராவது எதிரி இருக்க முடியுமா? எப்படி இருக்கான்? எத்தனை படை, காளான் படை, ஒற்றன் படை, குதிரை படை, யானை படை, அளவில்லா சேனா சேனைகளை கொண்டவர் பெரியப்பா. யாராலும் எதிரி கிடையாது. ஒருவேளை பலத்திலும் மிஞ்சியவர். ஒருவேளை இந்த அரசு வாக்கியை துறந்து கானகத்தில் ஒருவேளை அதுக்கு வந்திருப்பாரா? பெரியப்பா ஒருவேளை கானகத்தில் தவத்தை செய்ய வந்தீர்களா? ஒருவேளை நீங்கள் செய்யக்கூடிய தவத்தினால் முனிவருக்கு ஏதாயினும் எண்ணம் ஏற்பட்டு தவம் கலைந்து அன்னவர் உனக்கு சாபத்தை கொடுக்க நேர்ந்ததா? அப்படி முனிவர் உனக்கு சாபத்தை தந்தால், அப்படி சாபத்தை தந்தால் அந்த சாபத்தை, உன்னுடைய சாபத்தை நான் ஏற்றுக்கொண்டு உனக்கு சாப விமோசனம் வாங்கி தருகிறேன். அப்படி எதுவுமே இல்லையா? எந்த ஒரு குறையும் இல்ல. ஆனால் முகமோ வாடி இருக்கிறது, உடலோ நடுங்குகிறது. பெரியப்பா பெரிய தந்தையின் உடல் அஞ்சுகிறது. பெரியப்பா அஞ்சாதே மாட்டி
சொன்னீர்கள். அஞ்சு வாட காரணம் என்ன? மகனே ராப்பாரா ஒரு காரணமாய் வந்தாய் பாயானே. வாங்கி விடுறா. பெரியப்பா, உன் மனம் அஞ்சு வாடக்கூடிய காரணம் என்ன? என்னுடைய மனமா? என்னோட மனமா? ஆமா. எதற்காக நான் வந்துருமா? செய்யாதே நானு பக்கம் வரேன். சரி எப்படி வந்து என்னுடைய மகன் யாரு யாரு ஆற போலாம்? நக்கனகுமாரா என்னடா ஆறா போல நாக்கிற போல என்னடா உங்களுக்கு தபாஸ் பார்த்தா கேக்குதா? என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் ஒப்பற்ற மகன் யாருக்கு? எனக்கும் என்னுடைய மனைவிக்கு பிறந்த மனைவியா தெரியுமா? நீ ஒன்னா வச்சுக்கிறா வச்சிருக்கீங்க எப்படி என்னுடைய மனைவி யார் பேரும் தெரியல. நீ சொல்லு. பான்மதி. ஆமா பான்மதி. எனக்கு பான்மதி பிறந்து என்னுடைய மகன் ஒரு மகன் ஒப்பற்ற மகன் லக்ன பூபதி. லட்சண பூபதி. ஐயோ பேருக்கு தாயகம் புள்ள. டேய் அவனை பார்த்தே இல்லையா? நீ எப்படி உரு ஆயகம் புள்ள பார்த்தே இல்லையா? பார்த்தா ஐயா திருமணம் செய்ய வேண்டும். அவனோட ஜாதகம் கொண்டு போய் சாஸ்திரம் கேட்டான். என்ன சொன்னாங்க? இந்த புடுறா பொண்ணு கொடு பொண்ணு விட்டுக்காரு. என்னோட ஜாதகம் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் எனக்கு கொடுத்தா எனக்கு ஒரே ஆய் வந்துச்சு. எப்படி உங்களை சேர்த்துடுவாண்ணா? அப்படி என்னுடைய மகன் என் மகன் என் தம்பி மகன் என் மகன் என் தம்பி மகன் என்னுடைய தம்பி மகன் போல காட்டுல ஒண்டியாக்குறானு அந்த ஞாபகம் வந்துச்சு. எனக்கு ஒரே ஆய்வு வந்துச்சு. அந்த ஜாதகத்தை தூக்கி அப்படி போட்டேன். எந்த ஜாதகத்தை? அந்த ஜாதகத்தை தூக்கி அப்படி போட்டேன். இந்த ஜாதகத்துக்கு நான் ஐயா என்னுடைய மகன் அராப்பாளன் அவனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? சரியா? அராப்பாளன் ஜாதகம் அவனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது? அவன் கேட்டான். அவன் சொன்னா என்ன சொன்னா? என்ன சொன்னாங்க? அவனுடைய ஜாதக பிரகாரம் அவன்கிட்ட பொருள் அவன்கிட்ட பொருள் இருக்குது. என்ன பொருள் சொல்லு. அவன் சொன்னா எட்டிலே சனி எட்டிலே சனி தானாக பைக்கு வருவான். அவன் சொல்லிக்கிறான். நீ எத்தனை வாய் விட்டுருப்பாரு கம்முனு அவன் உன்னை எப்படி மகனே அறா போறோம் உட்கார முடியல. 3 இடத்துல வந்து பாசம். ஆமா படுக்கிறேன் கண்ண மூடுறேன். 3 தான் வந்து பாசம். தட்டுல சாப்பாடு போடுறேன். அந்த தட்டு முகம் தான் வந்து நீ நடிப்படாப்பா உண்மையான பாசம். தண்ணி குடிக்கலான்னு பாக்குறான். அந்த தண்ணியில முகம் தான் தண்ணி குடிக்க முடியல. ஒரே ஏக்கம். உன்னை பாக்கணும். என்ன காரணம்? உன்னை பாக்கணும். உன்னை பாக்கணும். என்ன பாக்கணும்? ஆமா ஒரே ஒரு காரணம். ஆனால் அதாவது உள்ளத்திலே ஒன்று உதட்டிலே ஒன்று. உள்ளத்துல ஒண்ணு வச்சுன்னு உதட்டுல ஒண்ணு பேசுறாரு. ஆனா என்கிட்ட கேட்க தயங்குறாரு பெரியப்பா. ஏன்னா அவன் 56 தேசத்து மன்னன். அவன் 56 தேசத்திற்கும் ஒரே அதாவது இன்னொருதான் தலை சிறந்த மன்னன். அவர் வந்து சின்ன பையன்கிட்ட கேட்கறதுக்கு அஞ்சுறாரு. ஒருவேளை கேட்டு குடுத்தா ஆச்சு. பெரியப்பா நான் யாரு? என்னுடைய மகன். கேட்க தயங்கலாமா?
என்ன வேண்டும் ஏய் நீங்க கேளுங்க. நான் உனக்கு தருவதற்கு ஏய் அப்படி நான் கொடுத்தால் உனக்கு கொடுக்கறதுனால குற்றம் ஏற்படுமா? நீ வந்த காரணம் என்ன காரணம்? ஒரு காரணம் மகனே, ஒரு காரணமாய் வந்தேன் பாராட்டி. ஒரு காரணமாய் வந்தேன். காரணமாய் வந்தேன். உன்னால் நான் உலகத்தாரே வேண்டும். என் பெரியப்பா என்னால் இந்த உலகத்தை ஆள வேண்டுமா? என்னால் இந்த உலகத்தை ஆண்டால் அது யாருக்கு பெருமை? நமக்கு தான் பெருமை. எனக்கு தான் பெரிய. ஆமா பெரிய நம்ம பெரியப்பா நம்ம உலகத்தார் பெரியப்பா. என்னால் உலகத்தாய் ஆண்டால் எனக்கு தான்டா பெருமை. அந்த பெருமை ஒண்ணுதான் சாரும். எனக்கு தான் சாரும். ஆமா பெரியப்பா என்னால் நீங்கள் உலகை ஆள வேண்டும். பெரியப்பா உனக்கு நான் என்ன தர வேண்டும்? என்ன தர வேண்டுமா? பெரியப்பா நீங்கள் எதை கேட்டாலும் நான் தரேன். ஏன்னா எதை கேட்டாலும் தருவியா? என் பெரியப்பா ஆமா எனக்காக வந்திருக்காரு. என்னால் இந்த உலகத்தை ஆளணுன்றாரு. ஆமா நான் என் உயிரை கேட்டு போறேன். ஐயா உங்க உயிர் எதுக்கு அவருக்கு? ஏதோ நாகலோகத்தில் ஆமா விலை உயர்ந்த ஒரு பொருள் இருக்கு, ஏதாவது இருக்கும். அதை வைத்து ஆமா அவரு உலகத்தை அவருக்கு ஒரு ஆசை, சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா அப்படி பெரியப்பா உனக்கு என் உயிரை